ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோங்க? இதான் ஒரிஜினல் வயசு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் குவாலிட்டினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக கரெக்டாக வைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு பொருளை பார்த்தேன். ஒரு பாக்ஸ். என் லைஃப்பில் எனக்கு ஒரு பெஸ்ட்டு மெமரேபிள் ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, உங்கள்கிட்டயே அதை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லி மக்களே, இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறேன்னா, ஹலோ காய்ஸ், நீங்கள் என்ன பார்க்கணும்னா, நம்ம ஒரு பாக்ஸு இன்றைக்கி வீட்டை சும்மா க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இந்த பாக்ஸை ஒரு ஐயோ மீண்டும் மீண்டுமா நீங்கள் வந்து ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாச்சு வீக்கெண்ட் இருக்குது, வீட்டை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படியே ஒரு பாக்ஸை பார்த்துட்டு இது என்னடா பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தூக்கி அடிச்சுட்டு எங்கேயோ பறக்க விட்டாங்க. குப்பையில் போட்டுலான்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டா தான் தெரியுது இது என்ன பாக்ஸுன்னு. என் லைஃபோட ஒரு பெஸ்ட்டு மெமரேபிளான ஒரு பாக்ஸ் அது. அந்த பாக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். போடலாமா? தூக்க முடியல. இந்த பாக்ஸ் தான். என்னடா அமேசான் இருக்கே அப்படிலாம் நினைக்காதீங்க. சும்மா ஒரு அந்த பாக்ஸில் அப்படியே நான் ஒரு மெமரேபிளாக இருக்குன்னு சொல்லி இதில் போட்டு வச்சுருந்துருக்கேன். பார்க்கலாமா? வச்சுக்கோங்க. உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்னன்னு சொல்கிறேன் இருக்கட்டும். அப்படியே என் யூனிஃபார்ம், 10th யூனிஃபார்ம். என் 10th யூனிஃபார்ம் இது. ஸ்கூல் பேர் தெரியுதான்னு தெரியல. தாகூரம் ரிலேஷன்ஸ் என் ஸ்கூல் பேர். என் ஹாஸ்டல் ரூம் நம்பர் 321. கோல்டு மெமரி. அதில் ஏதோ பசங்களை ஏதோ கிறுக்கி வச்சுருந்துருக்காங்க சட்டையில். அப்போ லாஸ்ட்டாக ஸ்கூல் முடிக்கும் போது ஏதோ கிறுக்கிட்டு இருந்தோம். அது சும்மா நல்ல ஞாபகமான ஒரு நாள். அந்த 10th மறக்க முடியும், எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். அடுத்து நான் 12th படிக்கிற ஸ்கூலோட டஸ்டர். என் மேக்ஸ் சார் பப்ளிக்கு முடிக்கிற ரிவிஷனு. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. மேக்ஸில் கொஞ்சம் வீக் நம்ம. அதனால் நம்மளுக்கு ரிவிஷன் வச்சுருந்தாங்க, பப்ளிக் ரிவிஷனு. அந்த டைமு என் மேக்ஸ் சார் தான் பசங்க எடுத்து முடிச்சுட்டு ரிவிஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு வேற ஒரு கிளாஸில் போய்ட்டு ஒரு கடன் வாங்கிட்டு வந்தார் இந்த ஒரு டஸ்டரை. தம்பி அந்த செக்ஷனில் போய்ட்டு, அந்த செக்ஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அந்த செக்ஷனில் போய் கொடுத்துருப்பான்னு. நானும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே அந்த செக்ஷனை காணோம். சரி, அதை கொடுத்து நம்ம அவ்வளோ என்ன பண்ண போகிறோம், ஸ்கூலே முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டே வந்துட்டேன். அதனால் இது கொஞ்சம் நல்லா இது. நானும் என் ஃப்ரெண்டு இந்த வேலையை பார்த்தோம். அடுத்து பென்சிலு, என் 10th பென்சிலு. அதே தான் 10th பப்ளிக் எழுதின ஸ்கேலு. என்னென்னலாம் பத்திரமா இருக்கு பாருங்க. வாவ், இந்த டிக்ஷனரி என்னோடய ஃபேவரட்டான டிக்ஷனரி. நான் ஒரு 7th படிக்கும்போது நினைக்கிறேன், என் ஸ்கூலில் வந்து ஒரு புக் ஃபேருக்கு கூப்பிட்டு போனாங்க, டூர் மாதிரி. அங்கே போகும்போது இது ஆசையாக நல்லா இருக்கே, எனக்கு நல்லா இருக்கே, குட்டியோண்டு பார்த்து நல்லா இருந்தது அங்கே பார்த்ததில்ல. அதனால் அந்த டிக்ஷனரியை வாங்கினேன். அப்போ எந்த யூஸ் பண்ணேன், ஆனால் அது இங்கே வரைக்கும் அதை அப்போ யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் டிக்ஷனரி பார்க்குற பழக்கலாம் இல்லை. கொடுக்குற புக்கை படிக்கிறதே பெரிய விஷயம். அதனால் எல்லாம் வாங்க யூஸ் பண்ணுறதில்ல. நல்லாயிருக்கு, நான் மறக்க மாட்டேன். இது ரொம்ப எனக்கு ஃபேவரட்டானது. என் பேக்கில் எப்போதுமே இருக்கும் இதானா. அப்புறம் அப்படியே ஸ்கூல் முடிச்சதுலாம் இல்லை, 9th அந்த டைமே தூக்கி எங்கேயோ பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிட்டேன். தொலைஞ்சிருமோ இல்லை ஏதாவது டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணுறதில்ல அப்புறமா. வாவ், ஐடி கார்டு, என்னோட 12th ஐடி கார்டு. நல்லா இருக்குல்ல இந்த ஸ்டாப். என்னோட 12th ஐடி கார்டு. நான் 12th படிக்கும்போது இப்படி தான் இருந்தேன். ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல. என் 12th ஐடி கார்டு 11th ஐடி கார்டு. கார்டு மட்டும்தான் இருக்குது, ரோப்பு எதுவுமே காணும். அது வந்து பிச்சுட்டாங்க பசங்க. அந்த ரோப் மட்டும் தனியாக என் பேக் ஏதோ பழைய பேக்கில் இருந்தது ரொம்ப நாளாகவே. இந்த 11th படிக்கும்போது நான் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில். அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கும்போது ஏதாவது பண்ணணுட்டு பார்த்தா ஜோக்கராட்டாக ஃபோட்டோ வந்து ஊந்துச்சு. மூஞ்சில் இருக்க தானே வரும் அப்படின்ட்டு நான் விட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு தற்கொலை ஐடி கார்டை வாங்கிட்டு அந்த காதில் கரெக்டாக ஒரு காம்பஸ் வச்சு ஓட்டையை போட்டான்.
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 11th ஐடி கார்டு பார்ப்போம். இதோட டேகு இது ஸ்டாப் இருக்காங்க. வாவ் 10th ஐடி கார்டு 10th வேறு ஸ்கூலு. இதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? தெரியல. 10th ஐடி கார்டு 10th B2 நெகட்டிவ் 21-22 பேட்ச். அந்த ஐடி கார்டெலாம் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டு மெமரிஸாக இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது நானும் சரி பெரிய ஏதோ கேனான் கேமரா எடுத்து வருவான்னு பார்த்தேன். ஃபோட்டோகிராஃபர் அவன் தூக்கிட்டு வந்தான் அந்த அம்மா தூண்டு இந்த கேமரா கோப்ரோ மாதிரி சின்னது. கோப்ரோ கூட இல்லை, அது கோப்ரோ கூட ரொம்ப சின்னது தான். அதை வச்சு தான் எடுத்தான். ஆனால் ஓரளவு ஓகே ஃபோட்டோ கரெக்டாக ஒரு குவாலிட்டியாக தான் கிளியராக தான் இருக்கு. மெடலு எத்தனாவது? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப. இல்லை இது எத்தனாவதுன்னு தெரியல. செகண்ட் ப்ரைஸுன்னு போட்டிருக்கு. எத்தனாவது படிக்கும் போது ஞாபகம் இல்லை. மேபி 3rd ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். என்னோட வேலட் இப்போ இல்லை, அது ஒரு காலத்தில் இருந்தது. இந்த வருஷம் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பத்திரமா இருந்தேன். அப்புறம் அப்படியே ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படியே வச்சுட்டேன். இதுலேயும் கொஞ்சம் காசுகள் இருக்குது, யூஸ் பண்ணால் அப்படியே இருக்குது. 10 ரூபா பரவாயில்லையே. இந்த காசு இந்த 10 ரூபா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது இதை கொடுத்தாங்க. ஏதோ கிறுக்கி இருந்தது. அது அப்படியே கொடுத்தரணும்னு நினச்சேன். எவனுமே வாங்கலை. இது என்னப்பா பெண்ணில் எதோ கிறுக்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பஸ்ஸு கடை எதுலேயுமே வாங்க மாட்டேன்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் அப்படியே வச்சிட்டேன். அதே மாதிரி தான் இது ஒன்று. ஒட்டிக்கிச்சு எல்லாம். அதே மாதிரி தான் இதுவும் பாருங்க. பணத்தில் தான் வாழ்க்கையை விளையாடுவாங்க போல, காதல் பகிர்ந்துப்பாங்க போல. எல்லாம் அந்த ஜே மூவியை பார்த்துட்டு சேருவாங்க போல. நீங்கள் அந்த படம் பார்த்துக்கிட்டா கமெண்ட் பண்ணுங்கள். ஜே மேடியோட மூவி லவ்னு இருக்குது. அது யார் எழுதினாங்களான்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவா இந்த படத்தை யாரை எழுதிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேபி என் வீடியோ அவ்வளோதான் ரீச் ஆகாது. மேபி ரீச் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்படி உங்கள் நேம் ஏதாவது எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சொல்லுங்கள். அவங்கள்ட்ட இந்த பணத்தை கொடுத்துட்றேன். ஓகே இதுலேயே வச்சுருவோம். வேறு இதில் எதுவும் என் ஹாஸ்டல் படிக்கும் போது இந்த மாதிரி கார்டு தான் கொடுப்பாங்க ஃபோன் பேசுகிறதுக்கு. லேண்ட்லைன் மாதிரி ஒரு மொபைல் இருக்கும், அதில் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இந்த கார்டு. அதில் ஒரு சிம் கார்டு, சின்ன சிம் கார்டு இருக்கும். இதில் மினிமமாக 2 பேர் தான் பேச முடியும். 3 கான்டாக்ட் இருக்கும். ஆனால் ஹாஸ்டலில் பர்மிஷன் கிடையாது. 2 பேர்ட்டு தான் ஃபோன் நம்பர் கொடுக்குவாங்க. எங்கள் அப்பா நம்பரும் எங்கள் அம்மா நம்பரும் கொடுத்து வச்சுருந்தேன். இதுக்கே நானாச்சும் பரவாயில்ல, நல்ல பிள்ளையா. நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நல்ல பிள்ளையா. ஏன் அப்படி தான் தயிர் சாதமாக தான் இருப்பேன். அப்போ வந்து ரொம்ப 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 தயிர் சாதமாக. அதனால் எங்கள் அப்பா அம்மா நம்பர் மட்டும்தான் கொடுத்து வச்சுருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுமா வச்சுருப்பாங்க? ஒரு கார்டு பேரண்ட்ஸுக்குன்னு, அப்பா அம்மா அவங்களுக்கு மட்டும் இருக்கும். இன்னொரு கார்டு வாங்குவாங்க அவன் ஆளுக்கு, அவன் கிளாஸ்மேட் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டுக்கு. இன்னொரு கார்டு வாங்குவான் இன்னொரு பொண்ணுக்கு. ஒரு 5-6 கார்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அடுத்து பார்ப்போம். இதுதான் இங்கே இதில் ஒரு பேனா இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஏதோ ஒரு 11th 10th தெரியல. எப்போ படிக்கும் போது ஒரு பொருட்காட்சி போகும்போது வாங்கினேன். நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தேன். பேனாவை காணும். வீட்டில் தெரிஞ்சு தூக்கி போயிருந்தேன். டோருக்கு 11th ஐடி கார்டு டோ அடிச்சு நாளைக்கு பிரிச்சுட்டாங்க. 11th ஐடி கார்டோட இது பேர் வர மாறிச்சு. டேகா ஏதோ ஒன்று.